பெங்களூர்லேருந்து 25 கிலோமீட்டர் உள்ள, அதாவது எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டன் ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் தான் இப்போ நாங்கள் நிற்கிட்டு இருக்கோம். இது சரியான ஸ்பாட்டுங்க. ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆமாம், உள்ளே போகலாம் வாங்க. பாருங்க எப்படி இருக்குது. இப்போது நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மட்டும். படிக்கட்டு பயங்கரமாக இருக்குல்ல, பாருங்கள் அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. நாங்கள் வீக் டேஸ் வந்ததுனால இங்கே யாருமே இல்லை. பட் வீக்கெண்ட்ஸில் வந்து எப்பவுமே ஆளுங்க இருப்பாங்க. அப்படி நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷனெல்லாம் அப்டேட் பண்ணுறேன், பின் பண்ணுறேன் கமெண்ட்டில். இங்கே பாருங்கள் டுவெல்யூவில் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க ப்ளேஸு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இங்கே வாங்க. அதுவும் ஜோடியாக வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இங்கே குரங்கு தொல்லை ஜாஸ்தி. ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் அதை கொடுத்துட்டு சாப்பிடுங்க. அப்படிலாம் எடுத்துகிட்டு வராதிங்க, இல்லை பின்னாடியே தொட்டிட்டு வரோம். பாருங்கள் படியெல்லாம் ஒன்று எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது பெங்களூர்லேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தாங்க. எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தான். பாருங்கள், சப்போஸ் நீங்கள் படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போதோ இல்லை ஏறி வந்துட்டு இருக்கும்போதோ உங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னா நீங்கள் பாருங்கள் சிட்டிங் ப்ளேஸ் போட்டிருக்காங்க. நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ராய்ஸ், நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வரும்போது பார்த்து வாங்க, ஏன்னா படிக்கட்டில் பயமாக ஒழுகும். ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்குது படிக்கட்டில். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வரணும். இங்கே வரும்போது பசங்களை கூப்பிட்டு வந்தால் கையிலே பிடிச்சுவாங்க. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல காய்ஸ். என்னன்னா எதுவும் தெரிய மாட்டேங்குது. மெயின் நெட்ஒர்க் இல்லை, இங்கேருந்து அப்லோட் பண்ண முடியாது. நான் ரூம் போயிட்டு அப்லோட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் சின்னசாக ஓடிட்டு இருக்கு பாருங்கள். ஃபால்ஸு இதுதான் அங்கே ஃபால்ஸு. அதான் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா தண்ணி கம்மியாக வருது இப்போ மழை இல்லாததுனால. மழை பெஞ்சால் பயங்கரமாக வருங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்து சேஃபாக இருக்கணுங்க. நான் அப்புறமா உங்களுக்கு பக்கத்தில் போய் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் செம்மையான பிளேஸ் பாருங்கள். ஒரு அமைதியான இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம், விநாயகர் எல்லாமே இருக்குது. ஒரு கோயில் கூட இருக்குது பக்கத்தில் சின்னசாக. நீங்கள் சுற்றி முற்றி பாருங்கள், லொக்கேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த படிக்கட்டுலேருந்து நீங்கள் டைரெக்டாக இறங்கி வந்துட்டு ஃபால்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னசாக மண் பாதை போகும். ஆனால் இங்கே போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க, ஏன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ட்ரெக்கிங் பண்ணலாம். இங்கே வந்து பசங்களை கூட்டின்னு வந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க, கூடிய வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே மெயின் நெட்ஒர்க் கிடைக்காது, ஃபோன் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்தீங்கன்னா ஒன்றாவே இருங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி பிளேஸ் தான். கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது. தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கு. மழை பெஞ்சால் பயங்கரமாக போங்க. இது ஃபுல்லாக தண்ணி போகும். அந்த மாதிரி டைமாக பார்த்து வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பாருங்கள் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் ட்ரெக்கிங். நம்மளே சொல்லிக்கலாம் ட்ரெக்கிங் பண்ணுற இடம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துச்சுங்க. இந்த வாட்டி ஃபுல்லாக செடி கொடியாக முளைச்சிட்டு இருக்கு. காலடி வைக்கிறது மட்டும் தான் இடம் இருக்கு. நல்லா பார்த்து வாங்க. பேக் எதுவுமே தூக்கிட்டு வராதிங்க. பாருங்க பாய் தூரம் ஏன் வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குங்க. எனக்கெல்லாம் ஸ்வெட் வந்துடுச்சு. கையில் இந்த மாதிரி தண்ணி பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடுவில் எதுவுமே கிடைக்காது, நெட்வொர்க் கிடைக்காது. முதல்ல பாதெல்லாம் ரொம்ப குறுகலாக இருக்குங்க.
கால் வைக்கிற இடம் மட்டும் தான் இருக்குது, மீதி இடமே இல்லை. லக்கேஜ் மெயின் இது எடுத்துன்னு வராதிங்க, தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. மண்டை பிச்சுக்கிறாப்பா. பாருங்க கை கூடாடி எப்படி இறங்குறது? இறங்குறது வலிக்குன்னு வர வேண்டியது தான். ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது, பரவாயில்ல. பாருங்க இந்த மாதிரி தாங்க பாட்டில் கூட பொழப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராவாங்க. மேலே இப்போ தெரியுது தண்ணி. ஆளுங்க கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நான் அதான் காட்ட முயற்சி பண்ணுறேன். தெரியுதா பாருங்கள், அதுதாங்க வாட்டர் ஃபால்ஸு. அங்கேருந்து தண்ணி தான் கீழே வருது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது நேரில் வந்து பார்க்க பயமாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். கேமராவில் தெரியுதான்னு தெரில. பின்னாடி பாருங்கள், தூரத்தில், ரொம்ப தூரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தெரியுமா? தெரியுதுங்க. வாங்க, சரியான பிளேஸுங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. ஆனால் ரிஸ்க்குங்க, உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸும் கூட வரணும், ஒரு த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா வாங்க. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து கத்துனா எக்கோ அடிக்குங்க. சும்மா விசிலடிச்சு காட்டுறேன். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பட் எங்களுக்கு பயங்கரமாக கேட்குது, பயங்கரமாக எக்கோ அடிக்குது. சரியான பிளேஸுங்க. யாருன்னா கீழே கத்துவாங்க, அது சவுண்டு கேட்டு நீங்கள் போயிடுங்க. இல்லை இங்கேருந்து சுபாஷுன்னு கத்துங்க, அங்கேருந்து எவனாச்சும் ஒருத்தன் திட்டுவான், அந்த ரூட்டை பார்த்து போயிடுங்க. இப்போ என்ன கட்சி பார்க்குறேன், கீழேருந்து எவனாச்சும் திட்டுவான் பாருங்க. சுபாஷ் அங்கே பாருங்க ஒருத்தன் கத்துறான். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கற்றுங்க, எவ்வளோச்சும் ரிப்ளை பண்ணுவோம், அதை பிடிச்சின்னு ஃபாலோ பண்ணி போயிடுங்க. அவ்வளோதாங்க. அம்மா பாருங்க, சொன்ன மாதிரி மழையில் மாட்டிக்கணும். மழை பெய்யுதுங்க, ஜோராக பெய்யுது. என்ன பண்ணுன்னு தெரியல. செடியில் அப்படியே மரம் நிற்க வேண்டியதான் ஓரமாக. சைட்லலாம் ஒன்றுமே இல்லைங்க, பார்த்து உஷாராக வரணுங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சு எல்லாம் வழுக்குதுங்க. காய்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மழை வர பிடிச்சி வழி தெரியாமல் எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதாங்க எங்கள் பிரச்சனைங்க. பாருங்கள் எங்கே நிற்கிறோன்னு பாருங்களேன், கொஞ்சம் சுற்றி முற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் பின்னாடி ஒரு எப்படி வரான்ட்டு எப்படி இருக்குன்னு. மழை ஃபுல்லாக பெஞ்சிட்ருங்க, பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே வரும்போது வாட்டர் ஃபால்ஸ் இல்லை. ஆனால் இப்போ மழை பெய்யும்போது அங்கே பாருங்கள் புதுசாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கேட்டாங்க. அங்கே பாரு, அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தானே அடிக்கடி எங்கே வேணால் தண்ணி ஊற்றும். நாங்கள் வர வழியே ஃபுல்லாக இப்போ வாட்டர் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைமில் மேலே போகிறது ரொம்ப ரிஸ்க்குங்க. இங்கே பாருங்க காய்ஸ், பங்கமாக குளிருக்குங்க. இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸு, நல்லா பார்த்துவாங்க. இந்த தண்ணி தான் குடிப்பாங்க, தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆழம்லாம் இல்லைங்க, ஆழம் கம்மி தான், குடிக்கலாம். பட் மழை பெய்யும் போது கொஞ்சம் ரிஸ்க்குங்க, அது மட்டும் பார்த்துவாங்க. பாருங்க படிக்கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இருக்கிறது ஒரே ஒரு ஹோட்டல் தான். உங்கள் சாப்பாடு வேணா வந்து இங்கே சாப்பிட்டு தெம்பா போவாங்க கீழே. ஏன்னா மேலே வரும்போது எல்லாமே கிளம்பி. இது பார்க்கிங்க்கு, இதுதாங்க பார்க்கிங். பாருங்க, இது பார்க்கிங்க்கு உண்டான இடம். வண்டிக்கு வந்து 20 ரூபா வாங்குவாங்க, காருக்கு 40 ரூபா வாங்குவாங்க. போட்டு போட்டுருவாங்க பாருங்க. இங்கே இதுதாங்க என்ட்ரன்ஸு. நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு தான் போக முடியும் கீழே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துட்டு வண்டி பார்க் பண்ணிட்டு எல்லாம் சேஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்மெட் எல்லாமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே போங்க. லக்கேஜ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, உங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இதுதாங்க என்ட்ரி, வாட்டர் ஃபால்ஸ் போகிற என்ட்ரி. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் போகிற என்ட்ரி. வெளியே வந்து போட்டிங் இருக்குங்க. வெளியே போனீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிங் போகலாம். காட்டுறேன்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிங்கு. கரெக்டாக இந்த ஹோட்டல் காம்பவுண்ட் வெளியே இருக்குங்க. இதுதாங்க ஹோட்டல். இந்த ஹோட்டல் வெளியே தான் இந்த போட்டிங் இருக்குது. இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன். ஆனால் வீக் டேஸு வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். வந்து ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் பழங்களாக இருக்குது. மெயின் மழை பெஞ்சுனா ஃபுல்லாக சேர் தண்ணிங்க. கீழே வாட்டர் ஃபால்ஸ் அதிகமாக தண்ணி சேர் தண்ணியாக இருக்குது. இதுதாங்க நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே வர என்ட்ரி. இங்கே வந்து 2 வீலருக்கு 20 ருபீஸும் 4 வீலருக்கு 40 ருபீஸும் இங்கேயும் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள பார்க்கிங்க்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க நம்ம. இந்த இடத்தோட பேர் முத்தியாலமடுவு. இன்னொன்று லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.